மகன் படத்திலிருந்து நான் அவருடைய ரசிகன். ஆரம்ப காலத்திலிருந்து அவர் எங்கள் மாவட்டத்துக்கெல்லாம் நிறைய உதவிகள் செய்திருக்காரு. அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். தேமுதிக மொத்த நிர்வாகிகளும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சின்ன வயசுல இருந்து கேப்டனை ரொம்ப பிடிக்கும். அவர் என்னென்ன நிறைய நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு, தெரிஞ்சும் செஞ்சிருக்காரு, தெரியாமலும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் என்னைக்கு கட்சி தொடங்கினாரோ அதுக்கு முன்னாடி உலோகன் மகன் இருக்கச்சிலே வந்து எங்களை கூட வந்து கட்சியிலும் சரி எல்லா விஷயத்திலும் சரி மிகவும் ஒரு எளிமையான ஒரு நண்பர். இந்த பாப்பா மிகப்பெரிய இடத்திலே அமர்வார்கள். அந்நியாரம் அப்படிதான் கேப்டன் விட்டு சென்ற பாதைகளை இன்னைக்கு வந்து எங்களுக்கு அந்நியாரம் தான் உணர்த்தியாங்க. கேப்டன் எப்படி இருந்தாரோ அதே போலதான் நானும் இன்றைக்கு வர, அதாவது ஏழைகளுக்கு ஏழை ஏற்று அதே போல நானும் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தம்பி விஜய பிரபாகரன் அதே வழியில எங்களை பிள்ளை, அந்த பிள்ளை என்னைக்கும் வளர்ந்து இதே கேப்டனுடையும் அந்நியருடைய பணியும் எல்லா பணியும் நிறைவேற்றி அதே போல எல்லா காரியங்களும் அந்த பிள்ளை செய்யும். அரசு ஃபிளாஷ் மீடியா நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் தேமுதிக மாநில செயற்குழு உறுப்பினராக பேசுகிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து கேப்டனை ரொம்ப பிடிக்கும். அவர் என்னென்ன நிறைய நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு, தெரிஞ்சும் செஞ்சிருக்காரு, தெரியாமலும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. வாழ்ந்த போது ஒரு தெய்வமா இருந்தாரு, இப்பவும் ஒரு தெய்வமாட்டு தான் நாங்கள் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம். அவருக்கு வழியில தான் நாங்களும் இப்போ நடந்துட்டு இருக்கோம். நானும் தேமுதிகல அதே போல தான் பணியாற்றிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்து முதல் பிறந்த நாள். இதை நாங்கள் வந்து ஒரு தேமுதிகவிலேயே ஒரு ஃபங்க்ஷன் போல தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நிறைய மாவட்ட செயலாளர் நான் கூப்பிட்டுருக்கோம். அதே போல் பேரூரில் இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கோம். தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் வராங்க. இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் நல்லபடியாக நிறைவேற்றி தரணும். தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் கேப்டன் சார்பாக என் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. கேப்டனுக்கு ஆசீர்வாதம் எப்பவும் எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வாங்க. தேமுதிக தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். சின்ன வயசுலேருந்தே விஜயகாந்த் ரசிகன். சின்னதுலேருந்துனா இது உழவன் மகன் படத்திலேருந்து நான் அவருடைய ரசிகன். ஆரம்ப காலத்திலேருந்து அவர் எங்கள் மாவட்டத்துக்கெல்லாம் நிறைய உதவிகள் செய்திருக்காரு. அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே அவர் தொண்டன் ஆயிட்டேன். அது மாதிரி இன்னைக்கு என் மகனுக்கு பிள்ளைக்கு பிறந்த நாள். அப்போ வந்து தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கேன். எங்கள் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. திருப்பி பிள்ளைய நீங்கள் எல்லாருமா ஆசீர்வதிக்கணும். அவன் நல்லா வாழணும். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கணும். அவர் தேமுதிக இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் ஒருதுணையாக இருங்க. எல்லாம் நம்ம நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும். பழைய மாதிரி இல்லாமல் இடையில கொஞ்சம் வந்தாலும் நமக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாலே போதும், எல்லாமே வந்துடும். எல்லாருக்கும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்க, கூட நாங்களும் இருப்போம். என்னுடைய மகனும் வந்து விஜயகாந்த் ரசிகன் கிடையாது. அவன் வந்து ஃபர்ஸ்ட்ல விஜய் ரசிகன். அதுக்கு அடுத்தது நாம் தமிழர் கட்சியில் இருந்தான். அதுக்கடுத்து நான் அந்த ரசிகனாக இருந்ததுனால மகனை கூப்பிட்டு இங்கே பேசி அப்புறமா ஒரு செயற்குழு உறுப்பினராக மகனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவனுக்கு நல்ல உற்சாகமாட்டு எல்லாத்துக்கும் செயல்படும். எங்கள் வண்டியும் அப்படிதான். அவன் தான் ஃபஸ்ட்டாக கொடி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் சேர முன்னாடியே நாங்கள் கொடியை கட்டி எங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை நான் கொடுத்துருக்கோம். அவனுக்கும் சேர்த்து நல்லா நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். 2 கடை வச்சிருக்கோம். மொபைல் கடை ஒன்று இருக்கு, துணி கடை ஒன்று வச்சிருக்கோம். ஏழ்மையான குடும்பம் தான், இருந்தாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு என் மகன் வந்து மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கான். பணிபுரியா எதுக்கு கூப்பிட்டாலும் எங்க வேணுமானாலும் போவான். எங்களால் முடிஞ்ச அளவு ஏழைகளுக்கு நாங்களும் உதவி செய்துட்டு தான் இருக்கோம். தமிழன் சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, வாழ்வது நாமாலும் வீழ்வது தமிழாகட்டும். இந்த தமிழ் சான்றோடு என்னுடைய அன்பு நண்பர் மாநில செயற்குழு உறுப்பினர் அவருடைய பிள்ளை அலானா ஹெலோரியோன் அவர்களுடைய முதல் பிறந்தநாள் வாழ்த்துக்கு எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. திருவட்டார் ஒன்றியத்திலிருந்து இளைஞரணி சார்பாக நாங்கள் இங்கே வந்து பிள்ளையை வாழ்த்த வந்திருக்கோம். இந்த பிள்ளை வந்து அவங்க தாத்தா மாதிரி, அவங்க அப்பா மாதிரி. இந்த பிள்ளை எங்களுடைய நண்பர்
அவங்க பிள்ளையுடைய அப்பாக்கு அப்பா, அது எங்களுடைய நண்பர் விஜயகாந்த். என்னைக்கு கட்சி தொடங்கினாரோ அதுக்கு முன்னாடி உலோகன் மகன் இருக்கச்சிலே வந்து எங்களை கூட வந்து கட்சியிலும் சரி எல்லா விஷயத்திலும் சரி மிகவும் ஒரு எளிமையான ஒரு நண்பர். அதே மாதிரி தான் அவருடைய மகனுடைய பிள்ளைக்கு தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அந்த பிள்ளையும் கேப்டன் வந்து இறக்க குணத்துன்னு சொன்னால் கேப்டன் மாதிரி ஒரு ஆள் கிடையாது இறக்க குணத்துக்கு. அதே மாதிரி கேப்டன் மாதிரியும் அந்நியார் அப்படிதான். கேப்டன் விட்டு சென்ற பாதைகளை இன்னைக்கு வந்து எங்களுக்கு அந்நியார் தான் உணர்த்தியாங்க. அந்நியாரும் சரி, என்னுடைய தம்பி விஜய பிரபாகரன் அதே வழியில எங்களை பிள்ளை ஆளானா சில நாள் செயல்பாடு நல்ல செயல்பாடுவாள் என்று கூறி எங்கள் இளைஞரணி சார்பாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய தேமுதிக மாநில செயற்குழு உறுப்பினர் அவருடைய ஃபங்க்ஷன் அது எனக்கு ஃபோன் கூடிய ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு ஏற்று நான் திருச்சூர்லேருந்து இங்கே வந்த இந்த ஃபங்க்ஷனில் நம்முடைய கேப்டன் என்னெல்லாம் ஒரு ஏழைகளுக்கும் ஒரு காரியங்களும் எப்படிலாம் அவர்கள் செய்தாரோ அதே போல தான் அவருடைய மகன் மற்றும் அவருடைய தகப்பனார் அவர்களும் இன்று செய்து கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய வேர்கிளம்பி பேரூர் என்ற ஒரு செயலாளர் உள்ள முறையில் இங்கே வந்திருந்தாலும் அதை விட அவர்கள் பல மடங்கு கூடுதல் எல்லா காரியங்களும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பின்னும் அவர்கள் வேற ஒன்றும் இல்லை, தேமுதிக மொத்த நிர்வாகிகளும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தாலும் நம்முடைய கேப்டனுடைய பேர் இன்றும் அழியவில்லை. அவர்கள் தாத்தாவோட வாரிசாயிட்டு அவர்கள் இப்பொழுதும் அந்த வாரிஸ் அவர்கள் கேப்டனுடைய வழியை தான் பின்பற்றி இருக்கிறார்கள். நானும் வேர்கிழமை பேரூர் அது பொறுப்பு எடுக்க முன்னையும் அது கேப்டன் எப்படி இருந்தாரோ அதே போலதான் நானும் இன்றைக்கு வர, அதாவது ஏழைகளுக்கு ஏழையாட்டு அதே போல நானும் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நம்முடைய இந்த குழந்தை இனி வளர்ந்து ஆளாகி வந்தாலும் அதுவும் நம்முடைய கேப்டன் போல பிற அந்நியரை போலையும் எல்லாம் தம்பி விஜயபிரபாகரன் இவர்களுக்கு போல அது வளர்ந்து எல்லா நன்மைகளும் காரியங்களும் செய்யுமாறு தளபதி கேட்கிறேன். அந்த பிள்ளையும் வளர்ந்து அதுதான் செய்யும். அது நம்முடைய கேப்டனுடைய ஆசீர்வாதம், பின்ன நம்முடைய கட்சி தொண்டர்கள், பின்ன இளைஞராண்டி இருக்காங்க. அந்த பிள்ளை என்னைக்கும் வளர்ந்து இதே கேப்டனுடையும் அந்நியருடைய பணியும் எல்லா பணியும் நிறைவேற்றி அதே போல எல்லா காரியங்களும் அந்த பிள்ளை செய்யும். அதே சமயம் நம்முடைய தேமுதிக நம்ம கட்சி உறுப்பினர்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த பிள்ளைக்கு நிறைந்திருக்கும். அதற்காக என்னுடைய தலைமையை கேட்டுக்கொள்கிறேன். வரலாறு படைத்திடுவோம், புரட்சி தோழர்களே வாருங்கள், இனிய சமுதாயம் அமைத்திடுவோம், இளைஞர்களே ஒன்று கூடுங்கள். புதிய வரலாறு படைத்திடுவோம், புரட்சி தோழர்களே வாருங்கள், இனிய சமுதாயம் அமைத்திடுவோம், இளைஞர்களே ஒன்று கூடுங்கள். மக்களாட்சி மலர்ந்திட செய்யும் தலைவன், சத்தியத்தை பெற்ற மகன் போன்ற தமிழன். மக்களாட்சி மலர்ந்திட செய்யும் தலைவன், சத்தியத்தை பெற்ற மகன் போன்ற தமிழன்.
விஜயகாந்தின் வழி வாருங்கள், விடிவு பிறக்கும் இனி பாருங்கள். விஜயகாந்தின் வழி வாருங்கள், நல்ல விடிவு பிறக்கும் இனி பாருங்கள். புதிய வரலாறு படைத்திடுவோம், புரட்சி தோழர்களே வாருங்கள். இனிய சமுதாயம் அமைத்திடுவோம், இளைஞர்களே ஒன்று கூடுங்கள். விஜயகாந்தின் வழி வாருங்கள், நல்ல விடிவு பிறக்கும் இனி பாருங்கள். சொல்லி ஓட்டு கேட்கிறார், சிலர் ஓட்டு கேட்கிறார். வாக்குறுதி சொல்லி சொல்லி ஓட்டு கேட்கிறார், சிலர் ஓட்டு கேட்கிறார். ஆள வந்ததுமே மக்களையே ஓரங்கட்டுறார், ஆள வந்ததுமே மக்களையும் ஓரங்கட்டுறார். யாரும் இங்கே ஆட்சி செய்தும் சுகமில்லையே, இது நியாயமில்லை என்று சொன்னார் நம்ம பிள்ளையே. யாரும் இங்கே ஆட்சி செய்தும் சுகமில்லையே, இது நியாயமில்லை என்று சொன்னார் நம்ம பிள்ளையே. நம்ம பிள்ளையே புதிய வரலாறு படைத்திடுவோம், புரட்சி தோழர்களே வாருங்கள். இனிய சமுதாயம் அமைத்திடுவோம், இளைஞர்களே ஒன்று கூடுங்கள். விஜயகாந்தின் வழி வாருங்கள், நல்ல விடிவு பிறக்கும் இனி பாருங்கள். வாக்குறுதி சொல்லி சொல்லி ஓட்டு கேட்கிறார், சிலர் ஓட்டு கேட்கிறார். வாக்குறுதி சொல்லி சொல்லி ஓட்டு கேட்கிறார், சிலர் ஓட்டு கேட்கிறார். ஆள வந்ததுமே மக்களையே ஓரங்கட்டுறார், ஆள வந்ததுமே மக்களையும் ஓரங்கட்டுறார். யாரும் இங்கே ஆட்சி செய்தும் சுகமில்லையே, இது நியாயமில்லை என்று சொன்னார் நம்ம பிள்ளையே. யாரும் இங்கே ஆட்சி செய்தும் சுகமில்லையே, இது நியாயமில்லை என்று சொன்னார் நம்ம பிள்ளையே. நம்ம பிள்ளையே புதிய வரலாறு படைத்திடுவோம், புரட்சி தோழர்களே வாருங்கள். இனிய சமுதாயம் அமைத்திடுவோம், இளைஞர்களே ஒன்று கூடுங்கள். விஜயகாந்தின் வழி வாருங்கள், நல்ல விடிவு பிறக்கும் இனி பாருங்கள். போல மக்கள் சுத்தி சுத்தியே, ஆமா சுத்தி சுத்தியே. செக்குமாடு போல மக்கள் சுத்தி சுத்தியே, ஆமா சுத்தி சுத்தியே. சில சின்னத்தில ஓட்டு போட்டோம் மாத்தி மாத்தியே, சில சின்னத்திலே ஓட்டு போட்டோம் மாத்தி மாத்தியே. அத்தனைக்கும் லாபம் என்ன ஒண்ணுமில்லையே, இது நியாயமில்லை என்று சொன்னார் நம்ம பிள்ளையே. அத்தனைக்கும் லாபம் என்ன ஒண்ணுமில்லையே, இது நியாயமில்லை என்று சொன்னார் நம்ம பிள்ளையே. நம்ம பிள்ளையே புதிய வரலாறு படைத்திடுவோம், புரட்சி தோழர்களே வாருங்கள். இனிய சமுதாயம் அமைத்திடுவோம், இளைஞர்களே ஒன்று கூடுங்கள். புதிய வரலாறு படைத்திடுவோம், புரட்சி தோழர்களே வாருங்கள். இனிய சமுதாயம் அமைத்திடுவோம், இளைஞர்களே ஒன்று கூடுங்கள். மக்களாட்சி மலர்ந்திட செய்யும் தலைவன், சத்தியத்தை பெற்ற மகன் போன்ற தமிழன். மக்களாட்சி மலர்ந்திட செய்யும் தலைவன், சத்தியத்தை பெற்ற மகன் போன்ற தமிழன். விஜயகாந்தின் வழி வாருங்கள், விடிவு பிறக்கும் இனி பாருங்கள். நம்ம விஜயகாந்தின் வழி வாருங்கள், நல்ல விடிவு பிறக்கும் இனி பாருங்கள். புதிய வரலாறு படைத்திடுவோம், புரட்சி தோழர்களே வாருங்கள். இனிய சமுதாயம் அமைத்திடுவோம், இளைஞர்களே ஒன்று கூடுங்கள். நம்ம விஜயகாந்தின் வழி வாருங்கள், நல்ல விடிவு பிறக்கும் இனி பாருங்கள். நம்ம விஜயகாந்தின் வழி வாருங்கள், நல்ல விடிவு பிறக்கும் இனி பாருங்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், இதய தெய்வம், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய
நல்லாசியோடும் கழகத்தினுடைய காவல் தெய்வம் தென்னகத்து ஜான்சி ராணி அன்னியார் அவர்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய ஆசியோடும் இன்று பிறந்த நாள் காணுகின்ற நம்முடைய அலானா கிளாரியோ அவர்கள் இன்றைக்கு 1வது பிறந்த நாளை இந்த பிறந்த நாளிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுக்குழு மாநில பொதுக்குழு உறுப்பினர் அவருடைய பிள்ளையினுடைய பிறந்த நாளிலே நம்முடைய குடும்ப விழாவிலே கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய மகளை பாப்பாவை இன்றைக்கு வாழ்த்தி இருக்கின்றார்கள். நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவருடைய ஆசியோடும் அன்னியாருடைய ஆசியோடும் இந்த பாப்பா மிகப்பெரிய இடத்திலே அமர்வார்கள். அவர்கள் பல 100 பிறந்த நாளை காண்டு இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற மகளாக இந்த பிள்ளை வருவார்கள் என்று வாழ்த்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சார்பிலே நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினருடைய இல்லத்திலே கலந்து கொண்டதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விழாவிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பாய்.